அந்த இதில் வரும்போது இப்போ வன்னியர்கள் காடுவெட்டி குரு இவங்களெல்லாம் பாராட்டி பேசுறது, இந்த வகையில் கொஞ்சம் வன்னியர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாமகவிலும் வன்னியர் வாக்குகள் வந்து முழுமையாக அங்கே போய் சேராது. இந்த பிளவுனால சில குழப்பங்கள் வந்து சில பேர் சலிப்போட இந்த பேருமே வேணாம், 3வது இடம் அப்படின்னு தேடும்போது அந்த 3வது இடம் சீமானாக இருக்க, நாம் தமிழராக இருக்க வாய்ப்பு. காங்கிரஸ் பிளவுபடுகிறது, பாமக பிளவுபடும் சூழலில் இருக்கிறது, விசிகாவும் பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்படி வரும்பொழுது இதெல்லாம் யாருக்கு வந்து ஆதாயமாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும். பாமகவில் இப்போ ராமதாஸ் அணி வந்து அங்கே போய் ஓட்டு போடுவாங்களா இல்லை வேறு எங்கேயா போடுவாங்களா தெரியாது. ரெண்டும் பிடிக்கல, நாம் தமிழருக்கு போடலாம். கருத்து கணிப்புகளில் வந்து அவர் 9 தான் வாங்குவார், 8 தான் வாங்குவார்னு சொல்கிற கருத்து கணிப்புகள்லாம் தலைகீழாக மாறும். ஏனென்றால் கருத்து கணிப்புகள் தலைகீழாக மாறியதாக இதுவரைக்கும் அந்த நீங்கள் பல இதை வந்து எடுத்து வரலாற்றை எடுத்து பார்த்தால் கருத்து கணிப்புகள் சரியாக இருந்தது தான் ரொம்ப அபூர்வமாக இருக்கே தவிர தவறாக போனது காரணங்கள் அதுக்கு 100. அவங்கள தப்பு சொல்ல, நம்ம சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருப்பதனால காரணிகள் மாறுவதனால இதுதான் இன்னைக்கு உள்ள பொசிஷன். இப்பொழுது உள்ள சூழ்நிலை சீமான் அல்லது சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு சாதகங்களை அதிகப்படுத்தி கொண்டு போகின்றது. சூழ்நிலைகள் வெளியில் உள்ள சூழ்நிலைகள் கருத்தியல் ரீதியாக அவர் பக்கம் சாயும் நடுத்தரன்னா நான் சொல்வது நியூட்ரல், மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல மிதவாதி மக்கள் அவர்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி அங்கங்கே இருக்கிற அதிருப்தியாளர்கள் அவரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. அப்போ மறுபடியும் அங்கேயும் பிளவு வரும்பொழுது அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். ராமதாஸ் தலைமையிலான பாமக எங்கே போவாங்க அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே கேள்வியாக இருக்குது. இப்போ திருமாவளவன் சொல்லியிருக்காரு, பாமக ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்து வந்தால் நான் வந்து கூட்டணி விட்டு வெளியேறுவேன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிட்டார். மறுபுறம் டெல்லி பாஜக வந்து எப்படியாச்சும் என்டிஏ கூட்டணியில் ராமதாஸ் அவர்களை வந்து இழுத்து உள்ளே போட்டே ஆக வேணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியில் வந்து இருக்குது. ஸோ வட தமிழ் அரசியல் அந்த வன்னியர் பறையர் போலரைசேஷன் வந்து 2 பக்கமும் பிரியுது. ஆனால் இந்த இடத்துல வந்து நாம் தமிழ் வந்து வன்னியர் பறையர் போலரைசேஷனை ஒன்றிணைக்க ஒரு விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க. தொடர்ச்சியாக 2 சமூக வாக்குகளையும் ஒரே ஐடியா நம்ம பக்கம் வரணும், அதாவது 2 சமூக வாக்கையும் சேர்த்து நம்ம எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கலக்கங்கள் நாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, முதல்ல நீங்கள் திருமா பேசினதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் திருமாவுக்கு மனநிலை சரியில்லை. ஐயா, நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. நான் ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். மனநிலை சரியில்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு மனிதன் குழம்பி போயிருக்கும் பொழுது, ஏங்க இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்து கேட்குறோம், ஏங்க சார் வந்து இப்போ பேசலாமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க, எனக்கு நீங்கள் மூடு சரியில்லை. இந்த மூடு சரியில்லைன்னா மூடுன்னு இங்கிலீஷில் சொல்கிறதா தமிழில் என்ன சொல்லுவீங்க? மனநிலை. அவ்வளோதாங்க நான் சொல்கிறேன். மனநிலை சரியில்லைன்னா திருசக்தியார் வந்து திருமாவை ஏதோ தப்பாக சொல்லிட்டார். ஐயா, அந்த எண்ணம்ல அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. மனநிலை சரியில்லைன்னா மிக குழப்பத்தில் இருக்கிறார். அதனால தான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு, ஒரு நாளைக்கு வந்து தமிழக முதல்வர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் எடுப்போங்கிறாரு, ஒரு நாளைக்கு வந்து 2011 நாங்கள் வந்து எடுத்த கொள்கை முடிவுங்கிறாரு, இன்றைக்கி நேற்று கூட அதை பற்றி பேசியிருக்காரு. அவர்கள் வந்து ஒரு சாதியை முக்கியப்படுத்தி அவர்கள் வந்து வன்னியர்களை இது பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவரை எத்தனையோ தடவை நான் சந்திச்சிருக்கேன், அவர் என்ன சந்திச்சிருக்காரு. அவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேர் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டுங்கிறாரு. அதெல்லாம் நியாயமான விஷயம். ஒரு மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் இவ்வளோ வருஷமாக அரசியல் பண்ணுறாரு ஐயா ராமதாஸ், எல்லாம் ரைட்டு. இந்த பரஸ்பர மரியாதை, இந்த மேடையில் காமிக்கிற அந்த பில்டப்பெல்லாம் ஒருத்தர் காமிச்சிப்பாங்க. விஷயத்துக்கு வரும். அவர் உள்ளே வந்தால் நான் வெளியே போயிடுவேங்கிறார். இப்போது நம்ம வந்து ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அப்படி வெளியே போயிடுவேன்னு வந்து திருமா சொல்கிறது வந்து ஒரு 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 உருட்டல் மிரட்டல் மாதிரி தான் தெரியுதே தவிர அது கூட உருப்படியான மிரட்டலாக தெரியல. புரியுது, உருட்டல் மிரட்டலாக தான் தெரியுது. உருப்படியான மிரட்டல் என்றால் இல்லைன்னா போயிடுவேன் அப்படின்னா
நம்ம தன்மானத்தோட அப்படி ஒரு காலம் அதை மீறி இல்லை ராமதாஸ் ஐயாவை கூட்டணி சேர்க்குறாங்கன்னா போகிற அளவுக்கு திருமாவளவனுக்கு துணிச்சல் இருக்கா? ஏன் இந்த துணிச்சல்லாம் நம்ம ஏற்கனவே 100 தடவை சொல்லிட்டோம். அவர் மட்டும் போனால் அவர் மட்டும் தான் போனோம். அவர் கீழே உள்ள தளபதிகள்லாம் திமுகலையே உதயசூரியன் சின்னத்தில் நின்றுடுவாங்க, கட்சி பிளவுபட்டுருங்கிறது. கட்சி பிளவுலப்படாது சார், கட்சி இங்கே தான் இருக்கும். அதான் சொன்னேன், திருமாவளவன் மட்டும்தான் இல்லைங்க. அந்த ஏங்க போகிறவரு ஒரு கொடி மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டாரா? திருமாவளவன் அப்படி வெளியே போகிறாருன்னா அவர் போட்டுக்கிற பேண்ட்டு சட்டை ஒரு கொடி எடுத்துகிட்டு போக மாட்டாரா குறைந்தபட்சம்? சாரி சார், தெரியாமல் நம்ம ஒரு மனிதாபிமானம்னு ஒன்று வேணாமா நமக்கு? இல்லை சார், முக்கிய பொறுப்பாளர்லாம் இங்கே இருக்காங்களே, அதனால நான் நீங்கள் சொல்கிறது சரிதான். ஒரு கொடி எடுத்துகிட்டு போய் நான் தான் இயக்கம், நான் தான் தலைவர் சொன்னால் அதுவும் ஒரு வகையில் பிளவு தானே. ரெண்டாவது, இப்போ இருக்கிற அந்த 4 தளபதிகள் இருக்காங்கன்னா இந்த 4 தளபதிகளை பிடிக்காமல் அடுத்தது இவனுங்க எப்படா நவருவானுங்க அந்த இடத்துக்கு போகலான்னு ஒரு 4 பேர் இருப்பானா மாட்டானா? இது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஆண்டி எப்படா இடத்த திண்ணையை காலி பண்ணுவோம், அடுத்தது நம்ம அந்த இடத்த பிடிக்கலான்னு இருக்கிறது ஒரு இயல்பான விஷயம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. அப்போ இந்த 4 தளபதிகள் இருக்கான்னா ஒரு 10 பேர் இதில் ஒருத்தனை 2 பேரை காலி பண்ணாதான் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறவன் இருப்பான். இந்த கட்சியிலும் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? திருமா பின்னால் வருவான். நீ நினைக்கிறாம திருமாவை அப்படி உண்மையிலேயே தன்னந்தனியாக விட்டுற மாட்டாங்க. அப்போ நான் சொல்கிறது என்ன ஆகும்? ஏதோ ஒரு பகுதியில் பிளவுபடும். அந்த பிளவுன்றது 50% 50%ஆக இருக்கலாம், இல்லை முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ பாமக பிளவுபட்டுருச்சுன்னு சொல்கிறோம், இல்லை பிளவுபடும் சூழ்நிலையே இருக்கிறது. அதனால் 50க்கு 50 அப்படியே பாதிக்கு பாதியாக நிற்கிது இல்லையே. ஏதோ ஒரு பக்கம் 70-75%, ஒரு பக்கம் ஒரு 25% ஐயா பக்கம் பெரிய ஒரு பக்கம் அப்படி தானே இருக்குது. பெரும்பான்மையான பகுதி அது 70-80ங்கிறது வேணால் வித்தியாசமாக இருக்கலாமே தவிர அந்த பெரும்பான்மையானவர்கள் அன்புமணியை ஒட்டி இருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்குது. சொத்தெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் இளைஞர், அதாவது வயதில் இளைஞவர், பாஜகவோடு இருக்கும்போது மத்திய அரசு நல்ல உறவில் இருந்ததுன்னா ஆட்சியில் ஒரு அமைச்சராகலாம். அவர் அமைச்சரானால் அவரை சுற்றி அவர் பிழைப்பார், அவரை சுற்றி சில 100 பேர் பிழைப்பாங்க. ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதாஸ் ஐயா இல்லைன்னா தனியாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அங்கே அமித்ஷா அவங்க 2 பேருக்கும், அதாவது ஐயா ராமதாஸுக்கும் பையன் அன்புமணிக்கும் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரதுக்கு அவர் யார் மூலமாகவும் முயற்சி செய்கிறார்னு சொல்கிறாங்க. முயற்சி அமித்ஷா நார்மலாக அப்படியே இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரைட்டு மொத்தம் உங்களுக்கு 20 சீட்டு கொடுக்குறது பாமகவுக்கு, ஒன்றிணைந்த பாமகவுக்கு 20 சீட்டுன்னா நீங்கள் 16, உங்களுக்கு 4, நீங்களும் மாம்பழத்தில் நில்லுங்க, அவங்களும் மாம்பழத்தில் நிற்கணும். நீ அங்கே போய் அவங்ககிட்ட போய் நீ தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ண வேணாம், அவங்க இங்கே தொகுதியில் பிரச்சாரம் பண்ண வேணாம். ஆனால் 2 பேரும் டிடிவியும் அமமுகவும் உள்ளே இருக்குது, எடப்பாடியும் உள்ளே இருக்காரு. ஒரே மேடையில் வந்துட்டாங்க, அண்ணன் தம்பின்னு சொல்லி கட்டி தழுவிட்டாங்க. அவங்க 2 பேரும் டிடிவியும் எடப்பாடியும் அந்த கசப்புகளை மறந்து ஒரே மேடையில் தோன்றி கைகுலுக்கி கொண்டார்கள். ஓபிஎஸோட இன்னும் அந்த நிலைமை வரல. ஓபிஎஸ் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, அருமை அண்ணன் இபிஎஸ், அருமை அண்ணன் இபிஎஸ்ன்னு. அவரை உள்ளே விட வேணான்னு எடப்பாடியை சுற்றி ஒரு கும்பல் சொல்லுது. ஓபிஎஸ் இப்போ கெஞ்சறாருன்னு நினைக்காதீங்க, உள்ளே வந்தால் இந்த அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி ஆகிடுவார். வர வரைக்கும் அப்படி இருப்பார், வந்ததுக்கப்புறம் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உங்களை வெளியில் அனுப்ப பார்ப்பாருன்னு பார்க்குறாரோ பார்க்கலையோ எடப்பாடியை சுற்றி 4 பேர் ஏற்றி விடுறதுக்குன்னே இருப்பான். எல்லா கட்சியிலையும் ஒரு தலைவர் சுற்றி ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். அதாவது முறையான தகவல்கள் போய் சேராமல் பார்த்துக்க வேண்டியது தான் அவனோட வேலையே. இது எல்லா கட்சியிலையும் உண்டு. அந்த வகையில் ஒன்று அவர் அந்த பக்கம் போகலாம், இல்லை திமுகவோட கூட்டணி வரலாம். வந்தால் விசிகா வெளியேறணும்னா அந்த வெளியேறணும்னா விசிகா வெளியேறுமா, வி மட்டும் வெளியேறுமா, விசி வெளியேறுமா, விசிகா விடுதலை சிறுத்தை கட்சியில் விடுதலை சிறு வரைக்கும் போய் தை இங்கே வந்துடுமா நமக்கு தெரியாது. இது அந்தந்த சூழ்நிலையில் தான் தெரியும். இப்போ இதை மாதிரி வரும்பொழுது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் திருமாவளவன் காடுவெட்டி குரு அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார். இப்போ பாமக ஒரு பிளவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது கிட்டத்தட்ட பிளவு ஆல்மோஸ்ட் ஏறத்தாழ பிளவு அந்த 90% பிளவை நோக்கி போய்விட்டது.
கடைசி 10% இப்போ அப்படியே சும்மா இந்த இது மேலே அப்படி இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கமலஹாசன் படத்தில் கடைசியில் வந்து மலை மேலே ஒரு வீடு வந்து இப்படி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன படம் அது, பஞ்சதந்திரமா அந்த மாதிரி ஏதோ அந்த 4-5 மைக்கேல் மதன காமராஜர் அந்த படத்தில் ஒட்டிகிட்டு இருக்கா மாதிரி இந்த மேலே ஆடும் பாருங்க அது வீடு. இந்த பக்கம் யாராவது அந்த வீட்டுக்கு இந்த பக்கம் போனால் இப்படி விழுந்துருமான்னு இருக்கும். அதுக்காக அந்த பக்கம் போய் ஒருத்தன் பேலன்ஸ் பண்ணணும். மைக்கேல் மதன காமராஜன் மலை மேலே தொங்குன வீடு லெவலில் தான் இன்றைக்கி பாமக இருக்குது. முழுமையாக விழுந்துரும் நம்ம சொல்லலை, விரிசல் விட்டு பிளக்கக்கூடிய அந்த இதில் வரும்போது இப்போ வன்னியர்கள் காடு வெட்டி குரு இவங்களெல்லாம் பாராட்டி பேசுகிறது, இந்த வகையில் கொஞ்சம் வன்னியர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னையா அந்த அப்பாவும் பையனும் அடிச்சுக்கிறாங்க இவங்க, இது அவரே பரவாயில்ல போல இருக்குது. அவர் ஒன்றும் வன்னியர்கள் எதிர்ப்புலாம் ஒன்றும் சொல்லலை. இப்போது திருமா பக்கம் யாரும் போக மாட்டாங்க வன்னியர்கள், வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவரே தான் சொல்கிறாரு 2011 வந்து கூட்டணியில் இருக்கும்போது பாமகவும் அதே கூட்டணியில் தான் இருந்தது. யார், திருமாவளவனோட. அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜாதி ரீதியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அவருக்கு எல்லாமே லேட்டாக தான் புரியும் போல இருக்கு. திருமாவளவனுக்கு சுவிட்சு போட்டால் உடனே லைட்டு எரிஞ்சால் தான் அது. சில பேர் சொல்லுவாங்க ஏன் வந்து டியூப்லைட் மாதிரி இருக்கிறான்னு. அது ஏன் அந்த டியூப்லைட் மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவாங்கன்னா, இப்போல்லாம் எல்இடி வந்துடுச்சு, அதெல்லாம் விட்டா அந்த காலத்தில் டியூப்லைட்னா போட்டு அப்படின்னு லைட்டாக மினுமினுக்கும், முழுசாக மினுமினுக்காது. ஒரு 5-6 தடவை அந்த அதுக்கு அப்புறமா தான் அது எரிய ஆரம்பிக்கும். ஆனால் தான் இவன் சரியான டியூப்லைட்டின்னு திட்டுவாங்க. அந்த காலத்தில் கேட்டிருக்கீங்க. இந்த காலத்தில் எல்லாம் டியூப்லைட்லேயே எல்இடி வந்துருச்சு. ரைட், என்னென்னா நம்ம சொல்லுது என்னென்ன டியூப்லைட்டுன்னு சொல்லி நம்ம வந்து அப்படிலாம் பேச மாட்டோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த சுவிட்சு போட்டு ரொம்ப நேரம் கழித்து டியூப்லைட்டில் எரியிற மாதிரி இவர் வந்து அது என்ன வன்னியர் சாதியை அடிப்படையாக கொண்ட கட்சின்னு 2011 கூட்டணியில் இருந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரே கூட்டணியில் இருந்ததுக்கப்புறம் தான் திருமாவளவனுக்கு பாமகவில். ஐயா அதை ஆரம்பிக்கும் போதே வன்னியர் சங்கம்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது பாமகவாக மாறிச்சு. அப்போ தெரியலையா அவருக்கு? சரி, அவ்வளோ தூரம் போக வேணாம். நீங்கள் என்னவா ஆரம்பிச்சிங்க? அப்படியே இந்திய நாட்டு வெள்ளையர்கள்லேருந்து விடுதலை பெறணும்னு ஆரம்பித்த கட்சியாக அது விடுதலை சிறுத்தை. பறையர்களுக்கான இயக்கமாக ஆரம்பித்தது தானே அது. நீங்கள் பறையர்களுக்கான இயக்கமாக ஆரம்பித்து விடுதலை சிறுத்தைன்னு மாற்றிக்கிட்டீங்க. அவர் வன்னியர் சங்கம்னு ஆரம்பித்து பாமகன்னு மாற்றிக்கிட்டாரு. ஜாதி வேணால் வித்தியாசமே தவிர ப்ரொசீஜர் ஒன்று தானே. சாதியை அடிப்படையாக கொண்ட கட்சியாக வந்து அவர் வச்சுருக்கிறதுனால நாங்கள் அவர் கூட கூட்டணி சேர மாட்டோம். நீ என்ன செய்ய வச்சுருக்கீங்க? நீங்கள் வந்து அந்த சும்மா ஒரு 4 பேர் பேருக்கு வச்சுருக்கீங்களே, ஒரு 2-3 பேர் வந்து பறையர் அல்லாதவர் வந்து அவங்கள வந்து தள்ளி வச்சுட்டு பாக்கி வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து கணக்கெடுங்க. இல்லை, நாங்கள் பறையர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட வேணாம், மற்ற கட்சியினர், எந்த கட்சியினர் வந்து எந்த ஜாதியினர் விசிகாவுக்கு ஓட்டு போடுவாங்க? பட்டியலினத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் போடுவாங்களா? அவங்க போய் கிருஷ்ணசாமி போடுவாங்க, ஜான் பாண்டியனுக்கு போடுவாங்க. இல்லை ஒரு கால் திமுக அதிமுகவுக்கு யாருக்காக போடுவாங்க. இல்லை கொஞ்சம் பேர் சீமானு கூட போடலாம், தெரியல. ஆனால் இவருடைய அடிப்படை கோர் பேங்க் எங்கே? பட்டியல் சமூகம் மட்டும் இல்லை, அதே பறையர்கள். அருந்ததியர்கள் எப்படி திருமாவளவனுக்கு ஓட்டு போடுவார்கள்? 3% உள்பிரிவு கூடாதுன்னு சொல்கிறவர் திருமாவளவன். அருந்ததியர் ஓட்டு போடுவார்கள். நீங்கள் அருந்ததியர்னு சொல்லும்போது அந்த காலத்தில் நம்ம வந்து சக்கிலியர், தோட்டி, இப்படி சில அவர்கள், அதாவது அந்த பட்டியல் சமூகத்திலேயே இன்னும் இருக்கிறதுலையே கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்கள கேட்டு பாருங்கள், போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க? 3% ஐயா கருணாநிதி இருக்கும்போது உள் ஒதுக்கீடு அவர் ஏதோ ஒரு கணக்கில் ஒதுக்கீடு கொடுத்தாரு. அந்த என்ன அந்த ஒதுக்கீடு கொடுத்தது தவறுன்னு நான் சொல்ல விரும்பலை. அவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தில் வந்து நீங்கள் அந்த வரக்கூடிய உரிமை எல்லாம் சலுகை எல்லாமே இந்த மேல்தட்டில் இருக்கிறவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. மிகவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் எனப்படுபவர்கள் அவர்கள் வரைக்கும் அது போகிறதில்லை. இப்போ போகணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுத்துருந்தாருன்னா அது அரசியல் ரீதியாகவும் அது பயன்பட்டதுன்னு சொல்லலாம்.
பட் அரசியல் ரீதியாக பயன்பட்டாலும் ஏதோ மக்களுக்கு பயன்பட்டால் அதை வந்து வரவேற்கிறோம். அதை எதிர்க்கிறார் திருமா. அவர் என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறார் என்பது வேறு விஷயம் அது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறதுன்னா, அப்போ உங்களுடைய வாக்கு வங்கி என்பது அந்த பறையர்களை வைத்து தான். அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது பாமகவில் அது வந்து அன்புமணி அணியாக இருந்தாலும் சரி, ராமதாஸ் அணியாக இருந்தாலும் சரி, வன்னியர்களை வைத்து தான். ஒரு சாதியை வைத்து, வன்னியர்களை வைத்து அவர் ஒரு இயக்கம் நடத்துகிறார், அதனால் அவர் கூட சேர மாட்டேன்னா இது வந்து அதான் சொல்லுது. கருப்பேலி வந்து காக்காயை பார்த்து நீ கருப்புன்னு சொல்லுச்சுன்னா, எலி என்ன கலரு, இது போய் காக்காயை பார்த்து ஐயா நீ கருப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம யாரையும் எலின்னு சொல்லலை, காக்கான்னு சொல்லலை, ஒரு உதாரணத்துக்காக சொன்னோம். இந்த வகையில் வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாமகவிலும் வன்னியர் வாக்குகள் வந்து முழுமையாக அங்கே போய் சேராது. இந்த பிளவுனால சில குழப்பங்கள் வந்து சில பேர் சலிப்போடு 2 பேருமே வேணாம், 3வது இடம் அப்படின்னு தேடும்போது அந்த 3வது இடம் சீமானாக இருக்க, நாம் தமிழராக இருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை ஒரு கால் திமுக வந்து ராமதாஸ் ஐயாவை கூட்டணியில் சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அவரும் சேர்றாருன்னு வைங்க. அவர் ஏதோ 3 சீட்டு தரேன்றாங்க போல இருக்கு, அவர் 6 சீட்டு கேட்குறாரு, ஏதோ ஒரு 4ன்னு ஏதோ ஒரு முடிவாகும் ஆகலாம். இல்லை அந்த பக்கம் அமித்ஷா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அங்கேயும் கூட்டு போயிடலாம். இதில் எது வேணாலும் நடக்கும். அரசியலில் எல்லாமே தேமுதிகவில் பண்ணலையா, 15ஆம் தேதி மேலே தான் சொல்லுவோங்கிறாங்க. இங்கேயும் பேசுகிறாங்க, அங்கேயும் பேசுகிறாங்க. அனானப்பட்ட காங்கிரஸ் கட்சி அதுவே வந்து மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அநேகமாக திமுகவோட தான் கூட்டணிங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த குழு மீட் பண்ணல. திமுக சார்பாக குழுவே அமைக்கலன்னு. இப்போ சோடங்கரை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றணும், அவர் தான் இந்த தாவேகா பக்கம் போகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கார், கைடாக இருக்கார். இங்கே உள்ள ராஜேஷ்குமார் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து திருச்சி வெளிச்சாமி போன்றவர்களை அப்படின்னு சொன்னால், திமுகலேருந்து எந்த அளவுக்கு கேட்குறாங்கன்னா, திருச்சி வெளிச்சாமியை வந்து கட்சியை விட்டு நீக்க வேண்டும். எங்கே காங்கிரஸ் கட்சியா? அவங்க கட்சியா? யாரையா வச்சுக்கிட்டு போகிறாங்க, நீக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் அதில் தலை இன்னும். ஆமாம், திருச்சி வெளிச்சாமி கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணியை எதிர்ப்பவர். அந்த மாதிரி உள்ளவங்களை இருக்குன்னா, இப்போ சோடங்கரை வந்து நீங்கள் வந்து மாற்றணும்னு சொல்லி தான் கனிமொழி போய் அங்கே போய் ராகுல்கிட்ட போய் பேசிட்டு வந்தாங்க. பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ இது வந்த உடனே திமுகவுக்கு கரெக்டாக ஏதோ இங்கிலீஷில் நோஸ் கட்டுன்னுவாங்க, மூக்கறுத்தா மாதிரி, சூர்பனகைக்கு லட்சுமண மூக்கறுத்தா மாதிரி அறுத்துட்டாங்க. நான் வந்து சொல்கிறது காங்கிரஸ் என்னமோ லட்சுமண இவங்க சூர்பனகன்னு சொல்லலை, ஒரு உதாரணமாக சொன்னேன். ஏன்னு கேட்டால், இந்த சோடங்கருக்கு வேற ஒரு இதை தவிர வந்து தமிழ்நாடு பொறுப்பாளரை தவிர வேற ஒரு தமிழ்நாடு அந்த சொத்துக்கள்லாம் இருக்குது பாருங்கள், அது ஒரு 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 மேட்ரு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மேட்ருன்னா, இவங்க வந்து இந்த எப்போது வந்து இந்த காங்கிரஸ் மைதானம் இருக்குது பாருங்கள் தேனாம்பேட்டையில், அது 180 கிரவுண்ட் ஒன்று கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 2000 கோடி ரூபா வேல்யூ அந்த சொத்து. அதை யாரோ ஒரு தனியாருக்கு வந்து எப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 15-20 வருஷத்துக்கு முன்னால் 3 கோடி ரூபாய்க்கு வந்து விற்கிறதா, அந்த காலி மனைகள்லாம் விற்கிறதா, அது வந்து விற்கிறதாவோ இல்லை நெடுங்கால லீஸுக்கோ 3 கோடி ரூபா வந்து வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி 3 கோடி ரூபா யார் இருந்தாங்களோ வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. அது எப்படி செலவு பண்ணாங்களோ அது வந்து சிக்கலாகி அது ஒத்துக்காமல் அது யாரோ வழக்கெல்லாம் போட்டு காங்கிரஸுக்குள்ளேயே உள்கட்சி பிரச்சனையில் வழக்கெல்லாம் போட்டு சிக்கலாகி அந்த ஆள் வந்து தனியாருக்கு வந்து அது போய் சேரலை, நிலமாவோ லீஸாவோ போய் சேரலை. 15-20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவன் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்கான், 3 கோடி பணம் கொடுத்துருக்கான், அவனுக்கு ஒரு அத்து இருக்குது, அதிகாரம் இருக்குது. இப்போ அவனை பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி என்ன கணக்குன்னு தெரியல 60 கோடி ரூபா அவனுக்கு கொடுக்குறதுன்னு அக்ரிமெண்ட் போட்டான். 3 கோடி ரூபா இருந்த பணம், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கும்போது அது என்ன வட்டி கணக்கு, வட்டி கணக்கும் அதில் இருக்கும், நடுவில் கொஞ்சம் குட்டி கணக்கும் இருக்கும். 2000%. ஆமாம், குட்டி கணக்குன்னா நீங்கள் வேறு தான் நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து வட்டியை ஒட்டியே குட்டி கணக்கு. ஆமாம், ஸோ அந்த மாதிரி வட்டி கணக்கு குட்டி கணக்கெல்லாம் யாருக்கு உள்ள என்ன நடுவில் என்ன யாருக்கு என்ன பயன்கள் இருக்கிறது தெரியாது. ஏதோ ஒரு நலத்திட்டம், மக்கள் நலத்திட்டம் தான் பண்ண முடியல,
காங்கிரஸ்காரர்களுக்கு நல்ல திட்டம் பண்ண முடியல. அட்லீஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற 1-2 பேருக்கு நல்ல திட்டம் ஏதோ ஒன்று நடந்து 60 கோடின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டு கைத்து போட்டாங்க அவருக்கு. இந்த தனியார் இல்லைன்னா விட மாட்டான், அவன் 3 கோடி கொடுத்துருக்கான்ல. இப்போ இந்த 60 கோடியில் காங்கிரஸ் கட்சி, அதாவது மாநில கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஏதோ பணம் வச்சுருக்காங்க போல இருக்கு. 30 கோடி ரூபா கொடுத்துட்றாங்களாம். 30 கோடி ரூபா வந்து தேசிய தலைமை கடனாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஆனால் என்ன பயப்படுறாங்கன்னா, நேஷ்னல் ஹெரால்டில் இதே மாதிரி 90 கோடி ரூபா கடனை நாங்கள் வந்து அடைக்கிறோன்னு சொல்லி சோனியா குடும்பம், ராகுல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 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 கம்பெனி ஒன்று போட்டு அது என்ன அந்த நேஷனல் நடத்துறது வந்து ஏஜேஇயா ஏதோ ஒரு நிறுவனம், அது அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் இந்தியா. உங்கள் கடனை நாங்கள் அடைச்சிக்கிறோம், அதுக்கு பதிலாக உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்கள் கம்பெனியோட பங்குகள். ஐயா நல்ல மனுஷனாக இருக்காரு, 90 கோடி கடனை கொடுத்துட்டு நம்மளை காப்பாற்றுறாங்க. இந்த ஏஜேஐ இந்த நேஷனல் நடத்துகிற அந்த கம்பெனிக்கு பின்னால் 2000 கோடி ரூபா சொத்து இருக்குது. இந்த சொத்து அந்த காலத்தில் எப்படி சேர்த்ததுன்னா, நேரு வந்து ஐயா நாங்கள் நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம், 100 ரூபா டொனேஷன் கொடுங்க, நம்ம கருணாநிதி ஐயா முரசொலி கேட்ட மாதிரி அவர் நேஷனல் ஹெரால்டு கேட்டு பொதுமக்களிடமிருந்து வசூல் பண்ணி சேர்த்துறது. அன்றைக்கி அது சில கோடிகள் இருந்திருக்கும், இன்றைக்கி அது 2000 கோடி ஒர்த்து. என்ன பண்ணிட்டாங்க, 90 கோடி ரூபா கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஷேர்லாம் வாங்கி 2000 கோடி ரூபா சொத்து உங்கள் கையில் வந்துருச்சு. ஷேர் வந்துருச்சுன்னா கம்பெனி வந்துருச்சு, கம்பெனி வந்தால் கம்பெனிக்கு பின்னால் இருக்கிற சொத்து. இதில் தமாஷை என்னென்னா, 2000 கோடி சொத்து இருக்குல்ல அந்த கம்பெனிக்கு, அதில் ஒரு 100 கோடி ரூபா சொத்தை விற்று அந்த 90 கோடி கடன் அடைச்சா முடிஞ்சு போச்சு. இல்லை பாக்கி 1000 கோடி அங்கேயே இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். 90 கோடியை வந்து இந்த இதுக்கு இந்த எலிப்பொரியில் மசாலாவோட வைக்கிற மாதிரி வச்சு முழுசாக எடுத்துட்டாங்க. இதே மாதிரி இன்றைக்கி 30 கோடி கடன் கொடுத்து இங்கேயும் எவ்வளோ பாருங்கள், எதேச்சியாக பார்த்தீங்கன்னா அதே 2000 கோடி. இதுக்கு ஒரு சதித்திட்டம் நடக்கிறதா வந்து பல பத்திரிகை தகவல்கள் சொல்லிடுது. இல்லை எதுக்காக இதை சொல்கிறோன்னா, இப்போ இவ்வளோலாம் பண்ண போது இந்த சோடங்கரை வந்து இந்த கமிட்டிக்கு தலைவராக போட்டிருக்காங்க. இந்த சொத்து விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ சோடங்கரை கட்சியை விட்டு அவரை நீக்கணும், அவரை வந்து தமிழ்நாடு பொறுப்பாளராக இருக்கிறதுலேருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகலேருந்து சொல்லி கன்னிமொழி போய் ராகுல்கிட்ட பேசினாங்க. பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் சோடங்கருக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இங்கே வந்து இன்னும் அந்த குழுவே அமைக்கலை திமுகவில். அவங்க ஏதோ குழுலாம் அமைச்சு செல்வ பிறந்தகை இவங்களாம் சோடங்கர் செல்வ பிறந்தகை இவங்கெல்லாம் வந்து ஒரு தடவை மரியாதை நிமித்தம் பார்த்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து பண்ணால் இப்போவும் வந்து திருச்சி வெளிச்சாமி போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை நாங்கள் தாவேகால தான் போகிறோம். ஆக காங்கிரஸ் அப்படி ஒரு கால் தாவேகாவுக்கு போகுது, தாவேகானா கூட்டணி போகுதுனால் காங்கிரஸில் ஒரு பகுதி ஒரு கால் உடைந்து திமுக பக்கம் இருக்கலாம். அப்போ காங்கிரஸ் பிளவுபடுகிறது, பாமக பிளவுபடும் சூழலில் இருக்கிறது, விசிகாவும் பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்படி வரும்பொழுது இதெல்லாம் யாருக்கு வந்து ஆதாயமாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யதார்த்தமாக நம்ம பேசுவோம். ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கலாம். அன்புமணி அங்கே போயிட்டார், அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து போச்சு. பாமக இப்போ ராமதாஸ் அணி வந்து அங்கே போய் ஓட்டு போடுவாங்களா இல்லை வேறு எங்கேயா போடுவாங்களா தெரியாது. ரெண்டும் பிடிக்கல, நாம் தமிழருக்கு போடலாம். காங்கிரஸில் தாவேகாவுக்கு போனோன்னா இந்த பக்கம் திமுகவில் இருக்கணுன்றான். இல்லை சில காங்கிரஸ்காரன் இது தேவையில்லாத நானே பிடுங்குவானாங்க, பேசாமல் வெளியில் எங்கேயாவது ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னா இருக்கக்கூடியது யார்? தாவேகாவும் இல்லை திமுகவும் இல்லைன்னா ஒன்று அவன் அதிமுக கூட்டணிக்கு போடணும், இல்லை நாம் தமிழர் கூட்டணிக்கு போகணும். இங்கே தான் போடணும் நம்ம சொல்ல, நாம் தமிழர் தான் சொல்லலை, வாய்ப்புகள் உண்டு, ஆப்ஷன்ஸ். காங்கிரஸ் பாமக விசிகால கேட்கவே வேணாம். ஏற்கனவே வந்து பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பறையர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சீமான் பக்கமும் ஒன்று விஜய் பக்கமும் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தான். அந்த ஆதங்கத்தில் தான் அவங்கள வந்து
பிஹெச்டி படிக்க சொன்னால் பால்வாடியிலே இருக்கீங்களே அப்படின்னு அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டு பேசினது இதுடைய பின்னணியில் தான். இப்போது கிட்டத்தட்ட அதே நிலைமை. அவரை உள்ளே கொண்டாண்டு பாமக ஐயா ராமதாஸ் உள்ளே வந்துட்டார்னா நான் வெளியே போனோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே அவரும் அவரோட ஒரு சிலரும் போகலாமே தவிர முழுமையாக கட்சி வெளியே போகாது. அப்போது மறுபடியும் அங்கேயும் பிளவு வரும்பொழுது ஏற்கனவே பட்டியல் சமூகத்திற்கு பாதுகாவலராக வந்து சீமானை ஒரு சிலர் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நம்ம சொல்லலை. பறையர்களில் அந்த இனத்தில் ஒரு 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 கணிசமான பகுதியினர் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளவு ஏற்படும் போது என்னத்தையா பிளவு இது, திமுகவும் ஆனால் இவர் பிளவுபட்டு எங்கே போவார்? விசிகா பிளவுபட்டு தவேகா பக்கம் தான் போகணும். ஏன்னா இந்திய எதிர்க்க இருக்காங்க, பாஜக இருக்கு. ஏன்னா பாஜக இருக்கும்போது அந்த பக்கம் போக மாட்டார். அப்போது தாவேகாவையும் பிடிக்கல. ஏன்னா அது ஒரே இந்த காட்டு கூட்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்டு கூட்டம்னு சொல்கிறது இன்னும் ஒரு கட்டமைப்பு சரியாக அமையாத அப்படி ஒரு ஏனையா இந்த மாதிரி காட்டுத்தனமாக கத்துற அப்படின்னா என்ன, ஒரு முறைப்பாடு, ஒரு 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 முறை, அந்த ஒரு கட்டுப்பாடு இதுக்கு அடங்காதவர்களை தான் நீங்கள் காட்டு முறாண்டி இல்லை காட்டுத்தனமாக பேசாத கண்ணாமலாம் கத்திக்கிட்டு போவாங்க கண்ட்ரோல் இல்லாமல். இப்போ காட்டுத்தனமாக பேசுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கண்ட்ரோல் இல்லாமல் பேசுறது. அது மாதிரி இவங்க நடந்துக்கிற முறையும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டை துரைமுருகன் ஆமாம், அது மாதிரி இல்லை நிகழ்வுகள் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது தாவேகா என்னாலே அந்த இடத்துல அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இப்போ பனையூர்லேயே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளால் எங்களுக்கு தொந்தரவு பக்கத்து வீட்டுக்காரங்களா அப்படின்னு மக்கள் பெண்கள் உட்பட போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ தாவேகா ஒரு இடத்துல கூட்டம் வருதுன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க, ஐயா நல்லபடியாக முடியணுமே. கட்சிக்காக இல்லை, அவனுடைய தற்காப்புக்காக, அவனுடைய பாதுகாப்புக்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசிகா உடைந்தாலும் சரி, காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது பிளவுபட்டாலோ சரி, பாமக பிளவுபட்டாலோ சரி, இந்த பிளவுபடுவதில் அதிருப்தியான வாக்காளர்கள் தொண்டர்கள் எங்கே போவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் அதிமுக பக்கம் போகிறதுக்கான, அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, அங்கேயும் பாஜக இருக்குது, சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் எந்த கூட்டணியிலும் இல்லாத நாம் தமிழருக்கு போகக்கூடியது. கருத்து கணிப்புகளில் அவர் 9 தான் வாங்குவார், 8 தான் வாங்குவார்னு சொல்கிற கருத்து கணிப்புகள்லாம் தலைகீழாக மாறும். ஏனென்றால் கருத்து கணிப்புகள் தலைகீழாக மாறியதாக இதுவரைக்கும் நீங்கள் பல இதை எடுத்து வரலாற்றை எடுத்து பார்த்தால் கருத்து கணிப்புகள் சரியாக இருந்தது தான் ரொம்ப அபூர்வமாக இருக்கே தவிர தவறாக போனது காரணங்கள் அதுக்கு 100. அவங்கள தப்பு சொல்ல, நம்ம சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருப்பதனால, காரணிகள் மாறுவதனால. இதுதான் இன்றைக்கி உள்ள பொசிஷன். இப்பொழுது உள்ள சூழ்நிலை சீமான் சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு சாதகங்களை அதிகப்படுத்தி கொண்டு போகின்றது. சூழ்நிலைகள் வெளியில் உள்ள சூழ்நிலைகள் கருத்தியல் ரீதியாக அவர் பக்கம் சாயும் நடுத்தரன்னா நான் சொல்வது நியூட்ரல், மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல, மிதவாதி மக்கள் அவர்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி அங்கங்கே இருக்கிற அதிருப்தியாளர்கள் அவரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. தேர்தல் தான், முடிவுகள் தான் இதற்கான தீர்வுகளை வரும். ஏப்ரல் 19 தேர்தல்னு ஒரு செய்தி வெளியாகுது. ஜூன் 4 அன்னைக்கு தான் இது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் சொல்கிறாங்க. நடப்பது நல்லதாக நடக்கட்டும். ஓகே சார், பல்லறிகளை தெளிவாக நன்றி, வணக்கம்.